வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் குருமா. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, அப்புறம் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை. இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 வெங்காயம் வரைக்கும் தாராளமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். இதுக்கு வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை பொருளுக்கும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 தக்காளி வரைக்கும் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட காய்கறி என்ன சேர்க்குறேன்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் ஊற வச்ச கொண்டைக்கடலை சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா பட்டாணி கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பட்டாணியோ இல்லை கொண்டைக்கடலையோ எதுவாக இருந்தாலும் ஒரு 12 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் நம்ம ஒரு விசில் வைக்கிறதுக்கு கரெக்டாக வேகும். அதனால் நல்லா 12 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் இதில் சேர்த்துட்டு அப்படியே ஒரு விசில் வச்சிட்டோம்னா நம்மளோட குருமா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 5 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு கண்டிப்பாக போடணுன்னு இல்லை, போடலனாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா நம்ம குருமா ரொம்ப ரிச்சாக ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு திக்னஸும் நல்லா கிடைக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக. இப்போ இதை வதங்கிட்டு இருக்க காய்கறியில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கிற விழுதில் ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா. ரொம்ப வாசனை பிடிக்கிறவங்க 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எனக்கு மைல்டாக ஸ்மெல் இருந்தால் போதுங்கிறவங்க கரம் மசாலா சேர்க்கலன்னா கூட பரவாயில்ல. நம்ம பட்டை தாளிச்சதுலேயும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அரைச்ச விழுதில் கொஞ்சம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இது ஒரே விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். இது சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம். நிறைய விசில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே விசிலில் அந்த சுண்டல், அதுக்கப்புறமா நம்ம போட்ட காய்கறி எல்லாமே நல்லா வெந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு விசில் வச்சுட்டு காட்டுறேன். இதை பாருங்கள், சுவையான குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது சொல்லுங்கள். நன்றி.